இந்தாப்பா. என்ன பிள்ளை கங்காணி காடி இந்த நேரத்தில் இந்த பக்கம் வருது? இந்தாப்பா வயல கல்யாணத்தை வச்சிருக்கேன். குடும்பத்தோட சேர்ந்துருங்க. பொண்ணு இங்க நம்ம சொந்தத்திலே தான். என்ன உங்க ஜாதிக்குள்ள பார்த்துருப்பீங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அத்தை பொண்ணு பையன் விருப்பப்பட்டான், அதான் பேசி முடிவு பண்ணிட்டோம். இந்த ஜாதிலாம் எனக்கு பிடிக்காதுப்பா. நாம் இருக்கிறதே 15-20 லட்சம் பேர். அதிலே 15 ஜாதியை வச்சுக்கிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஜாதிக்கு பேசினா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கங்காணி, என் பொண்ணுக்கும் ஏதாவது மாப்பிள்ளை இருந்தா பாருங்களேன். அவளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. ஜோசியரும் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திடணும்னு சொல்லிட்டாரு. யார் நம்ம ஆனந்திக்கா? லட்சணமான பொண்ணாச்சே. ஒரு வார்த்தை சொன்னா பசங்க வருஷ கட்டி நிக்க போறாங்க. அட போங்க கங்காணி, இங்க உள்ள பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதான் உங்க பக்கத்துல யாராவது. அதுவும் சரிதான். சரி நம்ம வீட்டு கல்யாணத்து வரீங்களே, வாங்க. நம்ம வீட்டு பசங்க நிறைய இருப்பாங்க. சத்தமா பாருங்களேன். பிடிச்சிருந்தா பிறகு பாத்துக்குவோம். அதெல்லாம் சரிதான், ஆனா கல்யாணம் ரொம்ப தூரமா இருக்க. அட என்னம்மா நீ, நான் காடி அனுப்புறேன். கல்யாணத்துக்கு ஜம்முன்னு சேர்ந்துருங்க. என்னப்பா சரிதானே? குடும்பத்தோட சேர்ந்துருங்க. சரி வரட்டா? சரிங்க. சரிங்க ஐயா. என்ன பிள்ளை நீ அறிவு இருக்கா உனக்கு? அந்த மனசுக்கிட்ட போய் மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? வயசு புள்ளைய எவ்வளோ நாள் வீட்டில் வச்சிருக்க முடியும்? அதுவும் கங்காணி குடும்பம்னா கசக்குதோ? அதுக்குள்ள பெரிய இடம், நம்மளை கசக்கி போடுவானுங்க. கங்காணி காடியும் வந்துருச்சு. உங்க அம்மா சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. ராமசாமி, ராமசாமி சீக்கிரம், காடி வந்துருச்சு. நேரத்தோட போறது இல்லையா? அம்மா சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. வர 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 வந்துகிட்டே இருக்கேன். ஓ, மனுஷனோட நல்லா இருக்கமா சில. அம்மா உனக்காக மாப்பிள்ளை பார்க்க போறேன். பாத்துக்க, வீட்டை பாத்துக்க, சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு சரியா? கதை கூட்டிக்க. பாய்மா. ஆமா வரமா. தம்பி நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமா போமா. ஆனந்தி, இந்த பாருமா, நான் எவ்வளோ பேச்சு பார்த்துட்டேன். என்னால் முடியல. இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்கள் அம்மா செஞ்ச வேலையை நீ செஞ்சினா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா இந்த வீடை திருப்பி கொடுக்கணும். உனக்கு தெரியும்ல இந்த எஸ்டேட்டோட ரூல்ஸு. இங்கே வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடு. அண்ணன் வீட்டுக்கு போக முடியாது. அப்பா அம்மா இல்லாத இந்த இடத்துல வேலை செய்வோம் எனக்கு பிடிக்கல. அக்கா கிட்ட பேசி பார்க்கலான்னு நினைக்கிறேன். கோலம்பூருக்கே போயிடணும்னு நினைக்கிறேன். யாரு அக்காவா? அம்மா அப்பா இறப்புக்கே வந்துட்டு என்னமோ 3ஆம் மனுஷன் வீட்டுக்கு வந்து போன மாதிரி 3 நாளில் கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள நம்பியா போற? கர்மதி கூட நம்ம தானே செஞ்சோம். என்னமோம்மா, யோசனை பண்ணி முடிவேடு. இந்தா லெட்ரு குடி, நான் வரேன்.
கிடையாது. நல்லதோ கெட்டதோ செல்வம் அங்க இருக்கா, உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை அங்க இருக்கா. நீங்க வந்து தங்குற அளவுக்கு என் வீடு வசதிப்படாது, உன்னை வச்சு பாத்துக்கிற அளவுக்கு எனக்கும் வசதிப்படாது. அக்கா, அண்ணனை பத்தி தெரியாத மாதிரியே பேசுறேக்கா. பிறந்ததுல இருந்து என்ன ஒரு விரோதி மாதிரி பாக்குறாங்க. இப்படிக்கா அவரை நம்பி இங்க இருக்க முடியும்? ஏய், கேள்ல வந்து வேலை செய்யறதோட சும்மா இல்ல தெரியுமா? உனக்கு அந்த அளவுக்கு படிப்பும் இல்ல. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஒன்னையும் சேர்த்து என்னால சுமக்க முடியாது. அம்மா இல்லாம நடு தெருவுல நிக்கிறேங்க. நீயும் இப்படி பேசினா எப்படிக்கா? வேற எப்படி பேசுறது? இங்க நிலவரம் சரியில்லை. ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு அங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது. அம்மா ஒரு புக்கில் எல்லா வீட்டு கணக்கும் கடன் பாக்கியும் எழுதி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தப்ப அதில் வட்டி கட்டின சூறா, பாசக்கடை சூறா எல்லாம் இருந்துச்சு. அதில் தான் நான் மேடமோட நேம் கார்டை பார்த்தேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அந்த நேம் கார்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் இருக்கிற அந்த அமைப்பில் யாரோ பேசினாங்க. மேடம் வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் மேடம் கிட்ட போய் சேர்ந்துடலான்னு நினச்சி பேக் எடுத்துகிட்டு எஸ்டேட்டை விட்டு கிளம்புனேன். கேரள மேடமோட ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. மேடம் வெளியூர் போயிருக்கிறதா வரத்துக்கு 3 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. நான் இடிஞ்சு போயிட்டேன். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் பஸ் தூக்கி வந்து சேர்ந்தேன். அங்கே சில காலி பசங்க என் தொந்தரவு பண்ணாங்க. நான் பயந்து போய் அங்கே இருக்கிற ஒரு டாக்ஸி ஏறி என் அக்கா வீட்டுக்கே போயிட்டேன். பண்ற நீ? நான் கிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ பாட்டுக்கு சொல்லிக்காம கொள்ளிக்காம இங்க வந்து நிக்கிற. இங்க வரணும்னு வரலக்கா. இங்க ஒரு இடத்துல தங்கி வேலை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்தேன். அது ஒரு சின்ன குழப்பத்துல 3 மாசம் தள்ளி போச்சு. அதான் யாரு கூட சரசு நீ பேசிட்டு இருக்க? யாரு? ஆனந்தியா? அடேங்கப்பா, உன்னை பார்த்து ஒரு 10-12 வருஷம் இருக்குமா? உங்க அப்பா அம்மா சாவு கூட மாமானால வர முடியல. மாமாக்கு வெளியூர்ல வேலை, ஒரே பிஸி. இது நான் அதனால தான் மாமா அக்காவையும் கஸ்தூரியும் அனுப்பி வச்சேன். நீ சாப்பிட்டியா? சரி, நீ அக்கா கூட பேசிக்கிட்டு இரு, மாமா அப்புறம் பேசுறேன். சரி, வரேன். சித்தி சித்தின்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரொம்ப முக்கியம். இங்க எங்க நீ வேலைக்கு வந்த? அக்கா, அது ஒரு பெண்கள் பாதுகாப்பு இயக்கம். சரி, இப்போ என்ன ஆச்சு? அங்க ஒரு மேடம் இருக்காங்க. ஆனா அவங்க வெளியூர் போயிருக்காங்களாம். வர 3 மாசம் ஆகும்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. 3 மாசமா? அது வரைக்கும் அக்கா கொஞ்சம் உதவி பண்ணுக்கா. இங்க பாரு, நீங்க இருக்க கூடாது. அது சரிப்பட்டு வராது. ஒழுங்கா நாளைக்கு எஸ்டேட் கிளம்பு. எஸ்டேட்க்கு போக முடியாதுக்கா. போக முடியாதா? ஏன்? வீட்டை திருப்பி எஸ்டேட்ல கொடுத்துட்டு தான் வந்தேன். ஐயோ, ஏன் இப்படி தாலியா இருக்கீங்க? இங்க நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு தெரியாது. அக்கா, ஒரு 2 நாள் மட்டும்க்கா. அதுக்கப்புறம் எப்படியாவது மேடம் இருக்கிற இடத்துல கிஞ்சி கூத்தாடி போய் சேர்ந்துடுறேன். மா, 2 நாளைக்கு தானம்மா, ஏன் ரூம்ல படுத்துக்கலாமே. எதையாச்சும் பண்ணி தொலைங்க. இந்த பாரு, 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடு. அக்கா, அம்மா கேட்குறாங்க, நீ வா. வா, சாப்பிட்டியா? என்னமோ படிக்கிறேன்னு சொன்னியே, என்ன படிக்கிற? லா. லா. நமக்கெல்லாம் படிப்பு சுத்தமாக மண்டிலே ஏறல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். அதோட உங்க சிச்சுவேஷன் எப்படிக்கா? என்ன கேட்டா படிக்கணும்னு நினைச்சா 1000 வழிகள் இருக்கு. இன்னும்
எத்தனை வருஷம் இருக்கு முடிக்கிறதுக்கு? இப்பதான் 1 வருஷம் முடிச்சிருக்கேன். மொத்தமா முடிக்க இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆனந்தி, ஆனந்தி, ஏ ஆனந்தி, அக்கா மேஜில ரொட்டி வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு சாவி கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எங்க நீங்க வேலைக்கு கிளம்பல? இல்லடி, சரியான சளியா இருக்கு, மண்டெல்லாம் பாரமா இருக்கு. நான் இன்னைக்கு வேலைக்கு போல. ஏ கஸ்தூரி, நீ என்னடி பண்ற இன்னும் அங்க? வரேம்மா. உனக்கு தாண்டி அவளுக்கு பரவாயில்லன்னு சொன்னேன். அக்கா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. மாமா ஒண்ணு தெரியும்டி. என் பேக்ல உள்ள காசு எடுக்க பார்த்திருப்பாரு. நீ கொடுக்க மாட்டேன்னு மல்லு கட்டியிருப்ப. அதானே நாளுக்கிட்ட உள்ள ஒரே கிட்ட பழக்க சூது. எடுக்கிற சம்பளம் எல்லாம் நம்பர்ல சூதுல அழிச்சிட்டு இப்ப வட்டிக்காரங்கிட்ட காசு வாங்கி அதையும் சூதுல விட்டுட்டு இப்ப எந்த நேரத்துல எந்த வட்டிக்கார வந்து கழுத்துல கத்தி வைப்பான்னு தெரியாம 5-6 மாசத்துக்கு ஒரு முறை இப்படி வீடு மாறிக்கிட்டு இருக்கண்டி. ஒரு முறை கஸ்தூரி மேலே கை வைக்க வந்துட்டானுங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இருக்கிற வீட்டை அவனுங்கிட்ட கொடுத்துட்டு இப்படி சேவா வீட்டுல வந்து இருக்கிறண்டி. நானே பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பரிச்சல ஒண்ணு மாட்டி விடக்கூடாது தாண்டி உனக்கு பரவாயில்லன்னு சொன்னேன். நான் காசு இந்த பாரு, நீ தங்கச்சின்னு தெரிஞ்சா உனக்கு ஆபத்து. தயவு செஞ்சுக்கிறது கிளம்பு. போய் கங்காணி கையில கால விழுந்தாது அந்த எஸ்டேட்ல இரு. உனக்கு அதாடி நல்லது. அந்த கேள்வி வாழ்க்கை வேண்டாண்டி. இங்க நல்லவனுங்களோட நல்லவமா நடிக்கிறவங்க தாண்டி நிறையா. தோட்டத்துல இருந்தாலும் மானத்தோட பண்பாடு இருக்கலாண்டி. ஏதோ ஏன் போறாத காலம் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, இத வச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. அப்பா அம்மா காரியம் செய்ய எனக்கு வழி இல்லடி. உன் வாழ்க்கைக்கு வழி கட்ட பாரு. போ, இங்க இருந்து போ.